அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மகத்தான யோகத்தினை கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். அவருடைய நட்சத்திர பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் நட்சத்திரம் போல நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. இப்படிப்பட்ட காலமானது நடக்க போகுதுங்க. இழந்தவை எல்லாம் திரும்ப கிடைக்க போகுது. நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காருங்க. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவர் ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதம் தொடக்கத்திலேயே நட்சத்திரம் மாறுகிறார். அதாவது சதய நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றதே குரு பகவானுக்குரிய நட்சத்திரம்ங்க. சரி, இப்போ குரு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான ரிஷப ராசியில் இருக்காருங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு குரு பகவான் நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா உங்கள் ராசிக்கு வரும்போது தான் அவர் நீசம் அடைகிறார். அதாவது பலம் இழந்து விடுவார். அதாவது ஒருவன் கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் நீங்கள் போய் அவன்கிட்ட ஒரு விஷயம், ஒரு பண விஷயத்தில் ஒரு ஹெல்ப் கேட்கும்போது அவன் கடனாளியாக கஷ்டத்தில் இருப்பான். உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் இருப்பான். அத்தகைய ஒரு விஷயந்தான் இந்த குரு பகவானுக்கும். உங்கள் ராசிக்கு வரும்போது குரு பகவான் நீசமடைந்து விடுவார், பலம் இழந்து விடுவார். இதனால் குரு மூலமாக பலன், அதாவது குரு பலன் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயங்க. மகர ராசிக்கு அப்படிப்பட்ட விஷயம் இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் இப்போ குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால குரு எதையெல்லாம் கொடுக்க மாட்டாரோ அதையெல்லாம் எடுத்து கொடுப்பார் சனி பகவான். உங்களுக்கு கொடுப்பாருங்க. எந்த விதத்தில் கொடுப்பார்? முதல்ல மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு வீட்டு பிரச்சனை, சொந்த வீடு சம்பந்தமான விஷயங்களில் மற்றும் வெளிநாடு யோக வாய்ப்புகள், இந்த மாதிரியான விஷயத்தை கொடுப்பாருங்க. மாமியார் வீட்டு யோகத்தினை கொடுப்பார். வண்டி வாகன வழியில் வருமானத்தை கொடுப்பாருங்க. முதல்ல இந்த 3 விஷயத்தை கொடுப்பார். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கி போய்விடும். 2ஆவதாக பார்த்தோம்னா, குடும்ப வாழ்க்கையில் கிடைக்காத வெற்றி கிடைக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அரசு சம்பந்தமான வேலை, தொழில் மற்றும் கடன் உதவிகள் இது எல்லாமே கிடைக்கும். இதுக்காக ஏற்கனவே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சியானது வெற்றி பெறக்கூடிய காலம் வருதுங்க. தேர்வுகள், போட்டிகள், பதவி வாய்ப்புகள் என காம்படிஷன் எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அதில் ஜெயிக்க போகிறது மகர ராசியில் பிறந்த நீங்கள் தாங்க. இதில் எந்த விதமான கருத்து மாற்றமும் இல்லைங்க. யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இதுவாக இருக்குது. குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் காலம். அதனால தான் ஜெயிப்பது உறுதி. அதுவும் குறிப்பாக குடும்ப ரீதியான விஷயத்தில் அரசு சம்பந்தமான முயற்சிகள், சொந்த தொழில் சம்பந்தமான முயற்சி, இந்த 3 விஷயத்திலையும் கண்டிப்பாக உங்கள் முயற்சி, உங்களுடைய எண்ணம் ஜெயித்தே தீரும். மேலும் மகர ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்காரு சனி, 5ஆம் வீட்டில் இருக்காரு குரு. அப்போ காதல், பிள்ளைகள், உயர்கல்வி, வண்டி வாகனம், கட்டிய வீடு, இந்த 5 விஷயத்தில் எதிர்பாராத திருப்பங்களும் லாபங்களும் கிடைக்கிறது உறுதிங்க. மேலும் அழகு சாதனம், அழகு துறை, அழகு கலை சம்பந்தப்பட்ட வேலை தொழில், கலைத்துறை சம்பந்தப்பட்ட வேலை தொழில், கல்வித்துறை, இந்த 3 துறைகளில் தொழில் ரீதியான லாப வரவுகள் கிடைக்கிறது நிச்சயங்க. இந்த நேரத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சியால் சில கஷ்டங்களும் நடக்கத்தாங்க செய்யும். அது எந்த விதத்தில்? உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவைங்க. குடல் வாழ்வு பிரச்சனை, அல்சர், கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகள் வரும். நோய் பிரச்சனைகள் பார்த்துக்கோங்க உடம்ப. அடுத்ததாக கார், வண்டி வாகனம், இதில் சிறு சிறு செலவுகள் வரும். விபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை.
தெய்வ வழிபாடுகளில் எதிர்பாராத விரய செலவுகள் வந்து சேரலாம். இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். மற்றபடி பயம் தேவையில்லை. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.